அப்பாவோட கருத்து வேறுபாடு வேண்டாம். எஸ் 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 முடிஞ்சு போச்சே. எஸ் அப்படின்ற வார்த்தைக்கு மிஞ்சின சக்தி எதுவுமே கிடையாது. அதை சொல்லுகின்ற பொழுது அந்த 9ஆம் இடத்தில் இருக்கிற சூரியன் ராகுவால் ஏற்படுற கெடுதல் போய்விடும். கூட சனி பகவான் பரமசத்ருவாக. பாகிஸ்தானத்தை பற்றி புகழ்ந்து சொல்லச்சு, இந்த பாகிஸ்தானத்தில் இருக்கிற கிரகத்தினுடைய தன்மையை சொல்லலை. இந்த ஆரம்பத்தில் நம்ம பெயர்ச்சி எண்ணிக்கை எப்படி இருக்குன்றதான் நம்ம சொல்கிறோம். அதுக்கப்புறம் சூரியன் மாறிடுவார். சித்திரை மாதம் வரைச்சே மேஷராசிக்கு வந்துடுவார். ராகு பகவான் கீழே இறங்கிட போகிறார். அன்றைய தினத்தினுடைய இல்லை, இது 30 மாதத்துக்கு இல்லை, ஆரம்பத்தில். இப்போ 30 மாதத்துக்குமே ஃபாலோ பண்ணிட்டால் ரொம்ப நல்லதாச்சே. கடகராசிக்கு அதிபதியான சந்திரன் வளர்பிறை தேய்பிறைன்னு உண்டு. வளர்பிறை சந்திரன், தேய்பிறை சந்திரன், 2 சந்திரன், ஒரே சந்திரன், 2 சந்திரன். சனி பகவானை சுற்றி 17 சந்திரன் இருக்கார். நமக்கு ஒரே சந்திரன் தான். 17 சந்திரன் சனி பகவானில் நம்ம போய் உக்காந்தோம்னா நம்ம எப்படி பூமியிலேருந்து பார்க்கச்சே ஒரு சந்திரன் மாதிரி 17 சந்திரன் தெரிவார். பௌர்ணமி அன்று நம்ம பௌர்ணமின்னு ஒரு நாள் 360 டிகிரி சந்திரன் சிறப்பான நாள். இந்த 360 பின்னம் இல்லாமல் இருக்கிற அந்த சந்திர பகவானை சேவிக்கிச்சு, கோவிலில் போய் சேவிக்கிச்சு, அம்பாவை போய் சேவிக்கிச்சு, அன்னதானம் பண்ணச்சு, பூர்ணச்சந்திரனாக என்றும் பூர்ணச்சந்திரனான பலனை தருவார்.